எங்களது சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவரும் இந்த மகாநாட்டு குழுவின் தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் பல்வேறு தரப்பிலிருந்து தமிழ்நாட்டு முழுவதும் உள்ள அனைத்து மக்கள்களும் மகாநாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பேர் சோபனா குமரவேல், சேலம் மேற்கு மாவட்ட மகளிர் சங்க செயலாளர். நாங்கள் மேட்டூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து துறிஞ்சாபுரம் ஒன்றியத்திலேருந்து கீழ்பெண்ணாதூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம் ஐயா. தினமான ஐயாவுடைய அழைப்பில் ஏற்றுமே நம்ம திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் 20 பேர் வந்திருக்கிறோம். பொறுப்புடன் ஒவ்வொருவர்களும் பாதுகாப்புடன் மகாநாட்டை நோக்கி வந்து திருப்பி மகாநாட்டை முடித்து பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது மருத்துவர் சின்னையா அவருடைய வேண்டுகோளாகவும் ஒரு அன்பு கட்டளை விட்டிருக்கிறார்கள். அந்த அன்பு கட்டளை ஏற்று அவர்களும் பாதுகாப்பான முறையில் வந்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மேட்டூர் தொகுதியிலேருந்து காலைல 6 மணிக்கே நாங்கள் மாநாட்டுக்கு இங்கே வந்துட்டோம். எங்கள் தொகுதியிலேருந்து மகளிர் மட்டும் 450 பேர் குறையாமல் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் காலையில் 7 மணிக்கு இங்கே முதல் ஆளாக வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாநாடு நாங்கள் வந்தது. ஒரு 12 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாநாட்டுக்கு காலையில் விடிகாலம் 5 மணிக்கு நாங்கள் வந்து காரில் ஒரு 20 பேர், 2 காரில் 20 பேர் வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு ஐயா சின்ன ஐயாவை பார்க்கறதுக்கு, அவங்க பேசுகிற பேச்சு கேட்கறதுக்கு குடும்ப திருவிழாவுக்கு குடும்பமாக வந்துக்கின்னு இருக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இந்த வெற்றி மாநாடானது ஜாதி வாரி கணக்கு எடுக்க சொல்லி ஒரு கூட்டங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து ஜாதியும் வர வைக்கக்கூடிய இந்த சிறப்பு மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு அம்சம் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாநாட்டுக்கு போனோம்னாலுமே அங்கே ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, சேர் போட்டிருப்பாங்க, மற்ற எதுவுமே இருக்காது, அடிப்பசதி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க, இந்த மாநாட்டில் எல்லாருக்கும் குடும்பத்தும் வந்திருக்கிறோம், அத்தனை பேருக்குமே தண்ணி வசதிங்கிறது இன்றைக்கி அடிப்படை வசதி தேவை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு வந்து மாநாடு ஆரம்பிக்க முன்னாடியே ஒவ்வொரு சேரு கீழையுமே தண்ணி போய் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, வரும்போது யாருமே தள்ளுமுள் இல்லாமல் எல்லாருமே எந்த ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையிலுமே குடிநீருக்கு தட்டுப்பாடு வகையிலுமே அடிப்படை செஞ்சு கொடுத்துருக்குற இந்த மாநாடு சிறப்பு நடைபெறணும்னு அனைத்து வருகின்ற அனைத்து மக்களையும் வர வைக்கிறோம். கடலூர்லேருந்து வந்திருக்கோம். பொண்ணுங்களுக்காக நிறைய போராடுறாரு. ஸோ அதை பார்க்கறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்கோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகாநாடு மிகப்பெரிய சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இந்த மகாநாடு இந்தியாவே திரும்ப பார்க்கும் அளவுக்கு இந்த மகாநாடு இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் அருமையாக இருக்குது. எல்லா பெண்களுக்கான எல்லா வசதியும் இருக்குது. ஒரு முதலுதவி, 108 ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு ரெஸ்ட் ரூம் வசதியிலேருந்து எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க. எல்லாம் சிறந்த முறையில் இருக்குங்க. இந்த மாநாடு சிறப்பு அம்சமானது ஜாதி வரை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஜாதிக்கு உண்டான அடிப்படை வசதிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படை வகையிலேயே அவங்களுக்கு ஜாதி அடிப்படையிலே தொழிலிலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சதவீதமாக அறிவிக்க வேண்டும் என்ற மாநாட்டின் முக்கிய நோக்கமாக இன்னைக்கு ஐயா அவர்களும் டாக்டர் சின்னையா அவர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியுரை ஆற்றப் போகிறார்கள். அதற்காக நாங்கள் இங்கே அந்த எழுச்சி உரையை காண்ப வந்திருக்கிறோம்.